காலையத்தை மாறியத்தை செல்லாத்த எல்லாத்தையும் எனக்கு துணையா இருக்கணும். இன்னைக்கு எக்ஸாம் நல்லா எழுதி நல்ல மார்க் எடுக்கணும். மா மா மணி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா இங்க. சொல்லுடி. இல்லையே நீ அம்மாவா? நான் அம்மாவை தானே கூப்பிட்டேன், நீ எதுக்கு வந்திருக்கிற? அம்மா கிச்சன்ல வேலையா இருக்காங்கடி, என்னன்னு கேட்க சொன்னாங்க. நீ அம்மாவை கூப்பிடு. என்ன பஸ் காசு வேணுமா? அதெல்லாம் என் கிட்ட இருக்கு, நைட்டே நான் அப்பா கிட்ட வாங்கிட்டேன். நீ அம்மா கூப்பிடுனா கூட்டிட்டு போய், அவளுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? திமிர் பிடிச்சவ. மா அவ உன்னதமா கூப்பிடுறா. ஏண்டி சட்னி ஆக்கிறதுக்கு முன்னாடி அவசரம் எதுக்கு கத்தி நிக்கீங்க? மா அவதமா கூப்பிட்டா உங்கள. ஏண்டி காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா இன்னைக்கு எக்ஸாம்ல நல்லா சீக்கிரமா போனோம். இது சட்னி மட்டும் தாளிச்சு எடுத்து வரேன், சாப்பிட்டு கிளம்பி இட்லி. அதெல்லாம் வேணாம்மா, நான் காலேஜ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் கேண்டீன்ல. ஏண்டி இட்லி ஊத்தி வச்சிட்டேன், சட்னி மட்டும் தான் அரைச்சிட்டேன். அது கூட நான் தாளிச்சுன்னு வச்சுக்கேன், சாப்பிட்டு கிளம்பலாம். நீ வேணாம்மா வேணாம்மா, ரொம்ப ஓவரா தான் சீன் போடுறடி நீ. அண்ணா ஏய் கும்ளரு பரிச்சு கிளம்ப படிச்சிட்டியாம்மா? படிச்சிருக்கம்மா. சரி ரெண்டு இட்லி சாப்பிட்டு போறல, சாப்பிடாம போய் பரிச்சு எது போற? அம்மா அவதான் கேண்டீன்ல போய் சாப்பிடுறேன்னு சொன்னால, அவனை சாப்பிடாம போறா. இருந்தாலும் அம்மா கையால சுட்ட இட்லி சாப்பிட்டு போறல, அப்பவே நிறைய மார்க் வருதுன்னு பார்க்கலாம். ஏமா நீங்க சுட்ட இட்லி சாப்பிட்டு போனாதான் நிறைய மார்க் வருமா? நல்லா படிச்சு போய் நல்லா எக்ஸாம் இருந்தாலும் நிறைய மார்க் வருமா? அம்மா டைம் ஆச்சு, நான் ஈவினிங் வந்து சாப்பிட்றேன். சரி பஸ் காசு வச்சிருக்கியா? இருக்குமா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கொஞ்சம் தள்ளி கொடி. என்ன பண்ண போறா தெரியலையே. அம்மா உன்னை போலாகிடுமா. இல்ல எந்திரில அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா அம்மா எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும், நல்லா எழுதணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏண்டி இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடி. சரி நீ வந்து படிச்சதெல்லாம் எக்ஸாம்ல கேள்வியை கேட்கணும், நல்லா எழுதணும், நிறைய மார்க் வாங்கணும். கடவுளே என் புள்ள படிச்சதெல்லாம் கேள்வியை கேட்கணும், நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கணும். இது போதுமா 100 மார்க் கன்ஃபார்ம். என் பிள்ளைக்கு நல்ல அறிவு, நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உடல் நல்ல கூட கடவுளே. எந்திரி மணி வந்து பாரு. இந்த மாதிரி பொசுக்குன்னு காலில் விழுவுன்னு தெரிஞ்சா அப்பாவையும் கூப்பிட்டுருப்பேன். ஏமா அப்பா உள்ளே இருக்காரு, கடைக்கு போலன்னா அப்பா சாமி மறந்து வச்சுட்டு போயிட்டாரு, அதை எடுத்து போலாம் வந்தாரு. உள்ளதா இருக்காரு. கூடுமா 2 தெய்வம் வீட்டுல இருக்கும்போது ஒரு தெய்வத்தை காலில் மட்டும் விழுந்தா எப்படி? அந்த தெய்வத்தையும் கூப்பிடு. தெய்வமா? என் பிள்ளைக்கு இன்னைக்கு நல்ல அறிவு வந்திருக்கு. மகா அப்பாவை கூப்பிடு. ஏமா இவ ஓவரா சீன் போட்டுருக்காமா, ஏமா இந்த மாதிரி பண்றீங்க? அப்பாவுக்கு வேலை இருக்குது, வரமாட்டாரு கூப்பிட்டா. நான் கூப்பிட்டுன்னு சொன்னேன். பாத்தீங்களாம்மா எப்படி ஓர வஞ்சனை வச்சிருக்காவா? அதான் அவளை விட எங்க நிறைய மார்க் எடுத்து போறேன்னு அவளுக்கு ஓர வஞ்சனை. அம்மாவை பொண்ணு ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. நீ அப்பாவை கூப்பிடுறேன். அப்பா அம்மா கூப்பிடுறாங்க உங்களை. அந்த வரமா எங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, காலேஜ் டைம் ஆகுது வேற. வந்துட்டேன். இந்த சாவி எங்க வச்சேன் தெரியல, நைட் இங்க தான் செல்ஃப் மேல வச்சேன். தொருக்கு இங்க நடக்கிற சீன் எல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுத்து வைக்கலாம், அப்புறமா ஈவினிங் வந்தோடனே விட்டு காமிக்கலாம். இங்க நின்னாதான் கரெக்டா இருக்கும். இப்பதான் நல்லா போஸ்ட் தெரியுது. எங்க எவ்வளவு நேரங்க? வந்துட்டேமா. ஏமா வாங்கிக்கிறேன், வந்து தூக்க கூடாதுல. இப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கியா? வாங்க எக்ஸாமுக்கு போறலாம், நம்ம ஆசீர்வாதம் பண்ண சொல்லிருக்கா. வாங்க எங்க ஆசீர்வாதம் எப்பயுமே உனக்கு உண்டுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க வாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. புள்ளி ஆசீர்வாதம் பண்ணா அப்படி அழுவீங்க. அப்பா நான் நல்லா எக்ஸாம் எழுதணும், நிறைய மார்க் வாங்கணும், அப்படி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா படிச்சிருக்கேமா? நல்லா படிச்சிருக்கேன்பா. சரி நல்ல எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க் வாங்கணும். என் புள்ள ஆரோக்கியமா இருக்கணும். என் பிள்ளைக்கு கடவுள் எப்பயுமே துணையா இருக்கணும். போதுமா எவ்வளவு நேரமா குடிஞ்சிருப்ப? எந்திரிமா. இவ போடுற சீன் எல்லாம் எடுத்து போட்டு நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் இல்ல, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கட்டும். ஓவரா பண்ற. அதான் அப்பா ஆசீர்வாதம் பண்ணி எந்திரி. ஏமா எந்திரிக்க முடியலமா. ஐயோ புள்ளி தூக்கி விடுங்க. என்னாச்சு? இடுப்பு புடிச்சிச்சு போலக்குமா. ஓவரா சீன் போட்டா ஹாப்பி தாண்டி ஆகும். எந்திரிமா. எங்க உங்களை தூக்கி வேணுமா? இல்லம்மா. போதும். எடி மகா போட்டோ நல்லா எடுத்தியா? எடுத்துட்டேம்மா, வீடியோவே எடுத்துட்டேன். எடி வீடியோ எடுத்தியா? எதுக்கு வீடியோல எடுக்கற? நீ போடுற சீன் எல்லாரும் காட்ட தேவல, அதான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. அதெல்லாம் டெலீட் பண்ணவே முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் பாரு, பார்க்கட்டும். ஏடி எல்லாம் எனக்கு கிண்டல் பண்றதுக்கு நீ பண்றியா இந்த மாதிரி வேலை? உன்னை யார் வீடியோ எடுக்க சொன்னது? மாதிரி அதை டெலீட் பண்ணு. ஸ்டேட்டஸ்லாம் வச்சனா அவ்வளவுதான். நீ வெப்படி, நீ போட்ட சீன் எல்லாரும் பார்க்க தேவல. கிண்டல் பண்ணுவாங்கடி, வைக்காதடி. ஏமா டைம் ஆகலையா? இப்ப இங்க பாருங்கப்பா, உங்க கால்ல நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன்ல, அதெல்லாம் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். அது வேற போன்ல வேற ஸ்டேட்டஸ் வைக்க போறலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. என்ன அவளை டெலீட் பண்ண சொல்லுங்க. பாக்கணுமா? நல்ல தானே. அப்பதான் அவங்க கிளாஸ் பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இது ஒரு நல்ல பழக்கம் தானேமா? இப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கப்பா பார்த்தா. என்னக்கா இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி இருக்கு? ஏமா அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விடாமா? இப்பா நல்லா இருக்குப்பா, பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. நம்ம டிவில போட்டு பார்க்கலாம்னே. ஐயோ அவதான் கிண்டல் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி சொல்றாங்களே. நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது நம்ம வேணா பாத்துக்கலாம் அப்புறமா போன்ல. சரிப்பா. சரிம்மா நான் கிளம்புறேம்மா, பஸ் வந்துரும். ஏமா நான் வேணா எடுத்து விட்டுட்டு வரமா காலேஜ்ல? இப்ப நீங்க கடை திறக்க போலியா? உங்களுக்கு டைம் ஆயிடுது. பாத்துக்கலாமா, புள்ளையோட படிப்பு தான் முதல் முக்கியம். கடனை ஒரு அரை மணி நேரம் லேட்டா தந்தா கஸ்டமர் எங்கேயும் போயிட மாட்டாங்க, நின்று வாங்கிட்டு போவாங்க. அது அப்பா சொல்றேன், ரெடி அப்பா கூட போ, வண்டில நோட்டு வந்துருவாரு. சரிம்மா என் கூட அனிதாவும் வருவோம்மா. அவன் நான் வருவேன் சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருப்பேன் பஸ் ஸ்டாண்ட்ல. ஏமா என் வண்டியில 2 பேரும் குறைக்க முடியாதா? 2 பேரும் ரிட்டர்ன் போறேன், ஃபோன் பண்ணி சொல்லு, வர சொல்லு. அவன் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறா. ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, நம்ம போகும்போது அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். சரிம்மா போலாமா? சரிப்பா அம்மா போயிட்டுமா. சரிம்மா பார்த்து சுதாரணமா நடந்துக்கணும், பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். சாயங்காலம் வரும்போது கூட அப்பா அனுப்புவா, இல்ல பஸ்ல வந்துருவியா? நீ இன்னைக்கு ஆஃப் டே தான்மா எக்ஸாம் சொன்னேன்ல, ஆஃப் டே வந்துருவேன் நான் வீட்டுக்கு.
சாயங்காலம் இல்ல மதியமா வந்துருவேன். வெயில்ல வரணுமா? எங்க நீங்க வேணா கூட்டிட்டு வந்துறீங்களா சாயங்காலம் போயிட்டு? சரிம்மா. வேணாமா நான் பஸ்லயே வந்துடுறேம்மா. அப்ப அவர் வேலையை பார்க்கட்டும். என்ன எதுக்கு அவர் வேலை டிஸ்டர்ப் ஆகுது? முடியும் எவ்வளோ அக்கறை. சரிம்மா, பார்த்து பத்திரமா வந்துருங்க. மதியம் சாப்பாடு எடுத்துங்க. இப்ப அப்படிதானப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. 1 மணிக்கு காலேஜ் விடுவாங்களா? அங்கிருந்து பஸ் ஏறி சரி வரதுக்குள்ள மணி இங்க 3 ஆயிடும். 3 மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்பியா? எதுனா சாப்பாடு குழந்தை கட்டி கொடுக்குறேன்டியா? இவன் என்கிட்ட சீக்கிரமா போகணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. இட்லி தான் செஞ்சிருக்கேன். என்ன சாப்பாடு வேற வடிக்கல. சாப்பாடு கொச்சின்னு இருக்குது. இப்ப எனக்கு ரொம்ப பசிச்சுதான் காலேஜ்ல கேண்டீன் இருக்குப்பா. நான் அங்கேயே சாப்பிட்டுப்பேன்ப்பா. சரிம்மா, வீட்டுல சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. கேண்டீன்ல சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காம போயிடும் எக்ஸாம் டைம்ல. ஒரு நாளைக்கு தானேப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி டைம் சீக்கிரம் கிளம்புங்க. வாங்க போலாம். இவ ஒருத்தி போனை கொண்டு வந்து மூஞ்சி அடிச்சுன்னு இருக்கா. போடி எப்படிக்கா இருக்க பொடி. இவையும் தாங்க முடியலம்மா. இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா? சொல்லலாம். ஏங்க என்னம்மா? உங்க தங்கச்சி சங்கீதா இருக்கால? ஆமா, அவளுக்கு என்ன? ஒண்ணு இல்ல, தீபாவளி பலகாரம் என்ன எடுத்துமே கொடுக்கல. அவகிட்ட உன முதல்ல பேசாதன்னு சொல்லியிருக்கேன். தீபாவளி பழக்கம் வருஷம் எடுத்து கொடுத்துருப்பியா? பணம் எடுத்து கொடுத்துல போதும். அது எங்க கூட பிறந்த அண்ணன் இருந்து ஒரு தீபாவளி பலகாரம் கூட கொடுக்காம இருந்தா என்ன நினைப்பாவ? ஆமா, அண்ணன் மேல எவ்வளவு பாசம். அண்ணன் மேல பாசம் இருந்தா ஓடி போய் பல வீட்டு விட்டு நடந்துதான் நடந்து போச்சு. அதெல்லாம் மறந்துருங்க. மறக்கக்கூடிய நிகழ்ச்சி அதெல்லாம் நடந்து போச்சு. உங்க தங்கச்சி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. இனிமையும் இது மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. நீ பாக்குறியா, நீ பேசுறியா, நீ அவங்க வீட்டுக்கு போய் அதோட நிறுத்திக்கோ. என்னன்னா கூப்பிட வேலை வச்சுக்காத. ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் கூப்பிடவே இல்லையே. நான் தானே போறேன். போ நல்ல மரியாதை கொடுத்து அனுப்புவாங்க. வாங்கிட்டு வா. நல்ல மரியாதை தான் கொடுப்பாங்க. முறுக்கு அதிசம் ஓட்டோட எல்லாத்தையும் எதுவும் போறேன். மரியாதை கொடுக்காம போயிடுவாங்க. போ நல்ல மரியாதை கொடுப்பாங்க. உன்கிட்ட வீண் கட்டு வச்சு பேசுன்னு குழந்தைக்கு டைம் ஆயிடும். நான் கிளம்புறேன். எப்படி இந்த மாசம் நீ மட்டும் போன்னு சொல்லிட்டாரு. இனிமே அதிசம் சொல்ற வேலை முதல்ல பார்க்கணும். முதல் பச்சரிசி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். போறதுல கரெக்டாக சேர்த்துக்கு. ஏக்கா அது மாதிரி வீட்டில் இருக்குதா இல்லையான்னு பாரு. வீடு திறந்து போட்டு இருக்குது. அப்ப வீட்டுக்குள்ள தானே இருக்கும். திறந்து போயிட்டு அவன் தங்கச்சி வீட்டில் கூட வாயறதுக்கு போயிருக்கோம். அப்படியே சொல்லிட்டு அப்புறம் எப்படி இருக்கு? சரி வா போய் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடு வீடா தெரியுது ஒரு வேலையை வச்சுன்னு இருக்குமே. நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்கடி. நினைக்கிட்டோம். யார் என்ன கூப்பிட்டது? நீ உள்ள குரல் கேக்குதே. உள்ளே குரல் கேக்குதா? யார் அது? நாங்க தான்க்கா. சொல்லுங்களா? இந்த வரேன். என்னக்கா ரொம்ப பிஸியா? பிஸிலாம் ஒண்ணு அடி அரிசி ஊற வச்சிருந்தேன். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சிருந்தியா? மாவுல நேத்து அரைச்ச மாவே இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு வரும். மாவு அரைக்கிறதுக்கு இல்ல. அது சொன்னல அதுக்காக. எப்பா இப்பயே உனக்கு மனசு வந்தது பெரிய பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் சுட்டு தரணும்னு. உட்காரடி அதிர்ஷ்டம் சாப்பிட்டு போனா. உட்காருங்க. அரிசி போய் யார் மிஷின்ல போய் அரைச்சு வந்து பார்த்தேன். வந்துட்டீங்க 2 பேரும் வண்டட வந்து மாட்டிட்டீங்க. உட்காருங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஆற வச்சு தரேன். ஏக்கா மாவு அரைச்சு வந்து கொடுத்தா 5 ரூபா தருவியா? இல்ல சதீஷ் கேட்கற மாதிரி கேட்கறேன். அவன் தான் சின்ன கொஞ்சம் சாப்பிட்டு வந்து 5 ரூபா கேட்பா. நீ என்ன வாங்க போற 5 ரூபாய்க்கு? நாங்க சாப்பிட மாட்டோமே. 5 ரூபா பத்தாது. ஆளுக்கு 5 ரூபா 10 ரூபா கொடு. நானே போய் மாவு அரைச்சிக்கிறேன். 2 பேரும் கிளம்புவோம். ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம ஒருத்தர் இல்லாம போயிட்டுமே. சரி நீ பார்த்து என்ன கூட. சரி சுட சாப்பிடு. என்ன கூட வாயில கொஞ்சம் நம்ம ஏடே இட்லி சுட்டு வச்சிருக்கேன். வேணுமா? கார சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். இட்லி கார சட்னி எவ்வளோ தேவா மொத்தமா இருக்கும். ஓடி எத்தனை ஓட ஆளுக்கு 5 இட்லி வச்சுவா. கூட கொஞ்சம் சாம்பார் மாதிரி வச்சிருந்தா நல்லா இருக்கும். மெதுவோட என்ன போட்டுருக்கேன்னா மெதுவோட செய்யறாங்க காலையில. மெதுவோட செய்யற எதுவும் செய்யல. சரி நாளைக்கு காலைல வந்து வடகரியா பூரியும் செஞ்சு வைனா. நீ நானே ஓட்டல் அடி வச்சிருக்கேன். என்ன விதமா ஆர்டர் கொடுத்துருக்கீங்க? ஏக்கா நான் தான் செஞ்சாலும் நீ செய்யற கவி பக்கம் வர மாட்டேங்குது. நீ சின்னதா ஒரு ரசம் வச்சா கூட அவ்வளோ அருமையா இருக்கு. நாங்களாம் செஞ்சா வாயில் வைக்க முடியுதா? ஆமா அதனால தான் உன் வீட்டை சுத்தி வந்து போன மாதிரி இப்படியே சொல்லி ஏமாத்துறீங்க என்ன? சரி ஓடு சாப்பிட நாங்கள் புகழ்ந்தால ஓடு இட்லி வச்சு எத்தனை ஓடு. இதை வரண்டி. நான் கூட காலை சுட்டு வச்சு இட்லி நிறைய சுட்டு வச்சுட்டுமே எப்படியா காலையை போதுன்னு பார்த்தேன். வந்துட்டாங்க காலி பண்ணுறதுக்கு. மதியத்துக்கு சுட சாப்பிட வச்சுக்கலாம்.